இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த பெற்றோர்கள் எல்லாம் இந்த ஃபோனை கொடுத்து பிள்ளைகளை பழுதாக்குகின்றார்கள் என்று உண்மையிலே எங்களுடைய உச்சரிப்பு போய்விட்டது. தமிழ் யாழ்ப்பாண தமிழ் உச்சரிப்பு இல்லை, பிள்ளை கதைக்கிறது இந்தியா தமிழ் உச்சரிப்புலாம் கதைக்குது. ஸ்போர்ட்ஸோ ஏனைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ ஃபைன் ஆர்ட்ஸோ எதுவும் எங்களுக்கு இருப்பதில்லை. அதை உணர்ந்தது நான் யூஎஸ் போன பிறகுதான். நான் அங்கே டைம் பாசிங்குக்காகத்தான் இந்த டிப்ளமா ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் 2 years செய்தேன். ஆஃப்டர் கமிங் பேக், ஏனென்றால் இந்த வசதிகளை நாங்கள் இந்த அச்சுவேலியிலே உருவாக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பலர் இந்த பிள்ளைகளை கொண்டு கிண்டு பிரைமரி கிட்டவும் பொஸ்கோக்கு கிட்டவும் போய் வாடகைக்கு வீடு எடுத்துட்டு அங்க உள்ள கிராம சேவையாளரை பிடித்து ஒரு நிரந்தர பதிவும் போட்டுட்டு செருக்கு தெரியும். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் வரவோலே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி கெப்பிகிடிஸ் முன்பள்ளி மழலைகள் என்ற வந்து விளையாட்டு போட்டி நடைபெற போகுது. இந்த விளையாட்டு போட்டி தொடர்பான காலனியத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காலனிக்குள் செல்லலாம். On this special day, I am Akshya, your host for the event. Mr. Vijaykumar and an Asriya, Avranga Narra Rapinga Vidyaya. Warmly welcome you all to this first day of Happy Kitties Montessori 2024. வருகிறதே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்கள், ஓய்வெடுக்கை அதிபர்கள், பிறவி கல்விப்பணிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்புகள் அனைவரும் இம்மாணவர்களுடைய பேங்க் ஆட்சி இசை முழங்கு மைதானத்திற்கு அழைத்து வரப்படுகின்ற ஆரம்ப நிகழ்வானது இப்போது ஆரம்பமாகின்றது. அனைவரையும் வருக வருகின்ற இருகிறது தெல்லு பிள்ளைங்கள் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க நல்லா அதை பார்த்துட்டு கனவு கவுண்ட் எங்க எல்லாரும் சந்திச்சிருங்க கொண்டு போறேன். ஆரம்ப நிகழ்வாக நிகழ்வுக்கு வருகிறதே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்களும் பேண்ட் வாத்திய இசை முழங்க மைதானத்திற்கு அழைத்து வரப்படுகின்ற ஆரம்ப நிகழ்வு ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வுக்கு வருகிறதே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரும் இருவரை கூட்டி வருகிற இன்றைய நிகழ்வுகள் யாவும் மங்களகரமாக இடம்பெறுவதற்கு முதலில் மங்கள விளக்கேற்ற நிகழ்வு இப்போது ஆரம்பமாகின்றது. அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி அடுத்து மங்கள விளக்கி அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கும். அடுத்து மங்கள விளக்கேற்றுமாறு தற்போது
ஒரு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. ஒற்றுமை தீர்ந்தடி பொருந்தாய் கைத்தோழ கற்றுமை வீட்டியோ வீர வீராங்கனைகளிடம் அஞ்சல் முறையிலே பரிமாறப்பட்டு மைதானத்திலே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒலிம்பிக் தீப மேடையிலே அவை ஏற்றுகின்ற நிகழ்வு இப்போது ஆரம்பமாகின்றது. மொண்டசரியினுடைய மாணவர்களால் ஒலிம்பிக் தீபம் இப்போது மைதானத்திலே அதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற மேடையிலே ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த முன்வழியினுடைய விளையாட்டுகளால் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவனின் ஆசையை வேண்டி இந்த விளையாட்டு நிகழ்வை ஆரம்பித்து வைப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். நன்றி. It is my pleasure to welcome all of you to our post-meet. A warm welcome to our chief teachers, special guests, parents, teachers, and my dear friends. We are enjoying the game. Let's go come together to make this fourth-meet grand success. Thank you. Pastor Kirina, Kemuva Sanda, Pinikelme Katala, Subhaunasma, Hamahama, Apeta Kirina, Kemuata, Abasavasad, Pinikelme, Lebima Sauta, Guruvaran,
සරමකිටාව මිදුණු ඔබසම සාධන පිළිකෙලින ලැබීම සල්කා ඉසුති உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மீண்டும் ஹாப்பி கிட்ஸ் முன்பள்ளியில் இந்த மாலை பொழுது ஒரு ஹாப்பியான பொழுதாக இருக்கின்றது. ஆதவன் அகோரமாக தன்னுடைய கிரகணங்களை இந்த பாரிலே பதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலும் எங்கள் பிள்ளைகள் மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த இடத்திலே தங்களுடைய உடல் உள்ள திறன்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே இந்த நிகழ்விலே ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை பார்த்து மகிழ்வதற்கும் இந்த நிகழ்வு தொடர்பான சில கருத்துக்களை பெற்றோர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உங்கள் எல்லோருக்கும் முதலில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஹாப்பி கிட்ஸ் முன்பள்ளி மிக சொற்ப காலத்திலே இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட ஒரு நீண்ட காலமாக செயல்படுகின்ற ஒரு முன்பள்ளிக்குரிய செயல் ஒழுங்குக்கு இப்பொழுது மாறி இருக்கின்றது. இந்த முன்பள்ளி குழந்தைகளுக்கு நாங்கள் பாட புத்தகம் படிப்பிப்பதில்லை. அவர்களுக்கு பெரிய அளவிலே நாங்கள் எழுத்து பரீட்சைகள் வைப்பதில்லை. இந்த பிள்ளையினுடைய அந்த வளர்ச்சி பருவங்களுக்கு ஏற்ற விதமாக பல்லாயிரக்கணக்கான நரம்பு மண்டலங்களிலே ஒரு மிக திறனான ஒரு விருத்தியை மேற்கொள்வதற்கான ஒரு செயல்பாட்டை மேற்கொள்ளுகின்ற களம்தான் இந்த முன்பள்ளிகள். இங்கே பிள்ளையினுடைய அந்த மூளையிலே பல்வேறு நல்ல அம்சங்கள் பதிக்கப்படுகின்றன. அது பதிக்கப்பட வேண்டும். அதிலே ஒரு அம்சம் பிள்ளையினுடைய உடல் திறன் விருத்தி. இந்த உடல் திறன் விருத்தியோடு நேரடியாக உளத்திறன் விருத்தி தொடர்படுகிறது. இந்த வயசு பிள்ளைகள் ஒரு ஆக்க சிந்தனை உள்ள பிள்ளைகள். எதையும் பிரித்து பார்க்க, எதையும் இயக்கி பார்க்க, எரிந்து பார்க்க, உடைத்து பார்க்க, பாய்ந்து பார்க்க, தவண்டு பார்க்க, குதித்து பார்க்கிற அந்த இயல்பிலே வளர்பவர்கள்.
இவர்களை ஒரு அறைக்குள்ளே இருத்தி போட்டு அவர்களுக்கு நாங்கள் பென்சிலையும் கொப்பியையும் கொடுத்து காலம் உதவக்க மத்தியானம் வரைக்கும் படி 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 என்று சொல்லிக் கொடுப்பது மிகவும் தவறானது. குழந்தைகளுடைய மனநிலைக்கு ஏற்ற விதமாக பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். எங்களுடைய தென்னிலங்கை பகுதியில் இருக்கிற பல பிரதேசங்களிலே இவ்வாறான சிந்தனையோடு அங்கே முன்பள்ளிகள் இப்பொழுது வளர்த்தெடுக்கப்படுகின்றன. எங்களுடைய வடக்கை பொறுத்தவரையிலே பௌதிக வள குறைபாடு, வறுமை கோடு, இடப்பெயர்வுகள், பல அவலங்கள் ஏற்பட்டதாலே இந்த வளங்கள் என்பது எங்களுடைய முன்பள்ளிகளுக்கு மிகவும் குறைந்த ஒரு நிலையில் தான் காணப்படுகின்றன. அப்ப தெற்கிலே நான் பல மாவட்டங்களுக்கு, பல மாகாணங்களுக்கு அண்மை காலமாக பணி நிமித்தம் நான் சென்று வருவது உண்டு. அங்கே சென்ற பொழுது அந்த பல முன்பள்ளிகளுக்குள்ளே நுழைந்த பொழுது ஏராளமான வசதிகள் அங்கே இருந்தன. பிள்ளைகளுடைய பல்வேறு விதமான விளையாட்டு திறன்களுக்குரிய பொருட்கள் அங்கே காணப்பட்டது. கரம் போர்ட், செஸ் போர்ட் அங்கே நிறைய இருந்தது. பிள்ளைகள் தங்களோட வசதிக்கு அதை இயக்குவார்கள். கரம் போர்ட்டுக்கு மேலேயும் ஏறி இருப்பார்கள். நடுவில் ஒரு பிள்ளை ஏறி இருக்கிற காட்சியை பார்த்தேன். சந்தோஷமா விளையாடுகிறார்கள், செஸ் விளையாடுகிறார்கள். இங்காலே பார்த்தால் நிறைய டமரின், இந்த சிங்கள பிள்ளைகள் அடிக்கிற சின்ன மத்தளம், மற்றது நாங்கள் இந்து கோயில்களிலே பயன்படுத்துகிற இந்த டமாரங்கள், இதுகள் எல்லாமே அங்கே நிறைய ஒரு மூலையில குவிக்கப்பட்டிருக்கிறது. சில பிள்ளைகள் போய் அதை தட்டி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நன்றாக இருக்கிறது. இங்காலே சிறிய புல்லாங்குழல்கள் வைக்கப்பட்ட சில பிள்ளைகள் போய் அதை ஊதுகிறார்கள். நாங்கள் இந்த கோயில்களிலே விளையாடுகிற அம்மம்மா குழல் என்று சொல்லுவோம். முந்தி ராதா டீச்சராக்கள் எல்லாம் இதை முந்தி சந்தோஷமா ஊதி இருப்பாங்க. கோயில் திருவிழாக்கள்ல போனா அம்மம்மா குழல் ஊதுற ஒரு சத்தம் உண்டு வரும். அதுக்கு ஒரு சின்ன நாக்கும் இருக்கு. அது எங்கட முன்பள்ளிகள் இன்றைய கொஞ்சம் காணையிலாத. நான் சிங்கள பகுதிகளுக்குள்ள போன உடனே அதை நிறைய வேண்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப அங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள். பல தரப்பட்ட பந்துகள் வச்சிருக்கிறார்கள். பிள்ளைகள் விளையாடு சின்ன சின்ன வளையங்கள், பெரிய வளையங்கள் ஏராளமான. ஒரு மூலையிலே மிக உயர் தரமான கீபோர்டோட பொருத்தப்பட்ட வசதிகளும் அங்கே இருக்கிறது. இந்த ட்ரம்ஸ் அந்த செட் ஒரு இடத்துல இருக்கிறது. பிள்ளைகள் அங்கே நிறைய படிக்கிறார்கள். பிள்ளைகள் அந்த நேரம் முழுவதுமே மகிழ்ச்சியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இடைய நேரங்களில் அவர்களுக்கு சிற்றுண்டி பரிமாறப்படுகிறது. நல்ல நிழலான இடங்கள், அதிகமாக நாங்கள் போய் பார்த்த இடங்கள், அது நீண்ட காலமா இருந்தபடியால் அதை உருவாக்கி விட்டார்கள். அப்ப நான் அந்த இயக்கி கொண்டிருக்கிறவரையும் அங்கே இருக்கிற அந்த ஒரு சில சிங்கள ஆசிரியர்கள், அங்கே தமிழ் ஆசிரியர்களும் அங்கே இருக்கிற அவர்களையும் அணுகி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டேன். நாங்கள் ஒரு பிள்ளையான கற்பனையில் இருக்கிறோம். சிங்கள அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் அள்ளி கொடுத்திருப்பார்கள் என்று. அது தவறான. அவர்கள் யாருமே ஒன்றும் கொடுக்கவில்லை. அங்கே படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோரும் அல்ல அந்த பெற்றோருடைய உறவினர்கள் என்று இருக்கிற சில செல்வ வளம் படைத்தவர்களும் தான் இதை வேண்டி கொடுக்கிறார்கள். அப்ப அங்கே இருக்கிற ஆசிரியர்களை நான் கேட்டேன், உங்களுக்கு அரசாங்க கொடுப்பனவு இருக்கிறதான்னு கேட்ட பொழுது அரசாங்கம் உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு தருகிறது என்று சொன்னார். எவ்வளவு என்று கேட்டேன். 2500 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னார். இதுதான் அரசின் கொடுப்பனவு மட்டும். ஆனா அந்த அங்கே வேலை செய்யற பிள்ளைகள் ஏறத்தாழ 20,000 தொடக்கம் 25,000 வரைக்குமான கொடுப்பனவை மொத்தமாக பெற்றுக் கொள்ளுகிறார். அது அங்கிருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர், சில சமூக நலன் விரும்பிகள் அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அதே சந்தர்ப்பத்திலே அந்த நான் ஒரு இடத்துல கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த முன்பள்ளியினுடைய செயற்பாடு நேரம் நிறைவடைகிற தன்மை, அப்பொழுது நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஈர்த்து வந்திருந்தார்கள். அப்ப அந்த பொறுப்பான ஒரு ஆசிரியை சொன்னார், நீங்கள் தேவை என்றால் சார் இவையோடையும் கொஞ்சம் கதைச்சு பாருங்க. அப்ப அவர்கள் அந்த பிள்ளைகளை ஈர்த்த வந்து நின்றார்கள். அப்ப நான் கேட்டேன், எப்படி உங்களோட பிள்ளைகள் இங்கே சந்தோஷமா இருக்கிறார்கள் சொன்னேன். இல்ல நாங்க கொஞ்சம் வேத்த வரையில்லையா அவங்க 1 மணி வரைக்கும் இங்கே சந்தோஷமா இருப்பாங்களாம், 2 மணி வரைக்கும் நிற்பாங்களாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. அப்ப இந்த முதுகு வலிக்கிற பொதியல் ஒரு தரட்டையும் காணையும் இந்த பெரிய பேக்ல. நாங்கள் என்னன்னா அதுக்குள்ள ஒரு தண்ணி போத்தலை உள்ளே அடைஞ்சு விடுவோம், இன்னும் கொஞ்சம் பொருட்களை வைத்து
நாரி முறிகிற மாதிரி பிள்ளைகள் போறப்பட அங்கே அப்படி எதுவுமே இல்லை. பிள்ளைகளுடைய பொருட்கள் எல்லாம் அங்கே வச்சு பாதுகாக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஒரு சின்ன பேக் கொண்டு அது ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ நிறைய இருக்கிற பேக் தான் பிள்ளைகள் கொழுவி இருக்கிறார்கள். அதுக்குள்ள சின்ன போத்தல் தேவையானவற்றை இந்த அம்மா அப்பாக்கள் வேண்டிக் கொண்டு போகிறார்கள். நான் அதை பார்த்தேன். அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாருமே ஆற்றலோடு இருக்கிறார்கள். பிள்ளைகளோட கதை கேட்கலாம். அவர்கள் சில பிள்ளைகள் பாடுகிறார்கள், சில பிள்ளைகள் டான்ஸ் ஆடுகிறார்கள், சில பிள்ளைகள் ஓடி போய் இந்த சின்ன டபரினை எடுத்து அடிக்கிறார்கள், சில பிள்ளைகள் மத்தளத்தை கொலை கொண்டு அடிக்கிறார்கள், சில பிள்ளைகள் புல்லாங்குழல் எடுத்து அது மிக தரமான முறையில வாசிக்காவிட்டாலும் அந்த வாயை வச்சு ஊதுகிறார்கள். அப்ப இது அந்த பிள்ளைகளுடைய முழுமையான ஆளுமே அங்கே வளர்த்தெடுப்பதாக எல்லா பெற்றார்னு சொன்னார்கள். தங்களுக்கு இந்த பிள்ளைகளாலே எந்த பிரச்சனையுமே இல்லை என்று சொன்னாங்க. ஏன்னா இந்த பொருட்களை தாங்கள் வீடுகளிலும் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது. வந்த உடனே அதை கேட்பார்களாம், எங்க வேண்டி தாங்க நாங்க வாசிக்கிறோம். அப்ப அந்த பிள்ளைகள் இந்த கையடக்க தொலைபேசியோடு இயங்குவது மிக மிக குறைவு. தொலைக்காட்சி பார்க்கிற நேரமும் சரியான குறைவு. பிள்ளைகள் மிகுந்த ஆற்றலோடு இருக்கிறார்கள். அப்ப அந்த ஆற்றலை தோற்றுவித்தது அந்த முன்பள்ளி வளாகம். தேவையான வளங்களை மனமு வந்து அளிப்பது அந்த பெற்றாரும் அந்த சமூக கட்டமைப்புகளும். அது ஒரு உச்சமான நிலையிலே அந்த செயல்பாட்டை நான் பல இடங்களிலே பார்த்திருந்தேன். கம்பகாவிலே ஒரு இடம் மிக நிறைவான பிள்ளைகளோடு இருக்கிறார்கள். அங்கே அது நல்ல சிறப்பாக இருந்தது. ஆசிரியர்களும் அதுக்கேற்ற விதமாக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். நல்ல நல்ல நிறைவான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களை பலர் இந்த டிக்டாக் இதுகளிலே இப்பொழுது வருகிறார்கள். நான் பார்த்தேன். நல்ல பாடல்களுக்கு அந்த மாதிரி ஆடுகள் அன்னைக்கு பார்த்தா அதுல இருக்கிற 2 டீச்சரவே ஒரு சிங்கள பாடலுக்கு மிக அற்புதமாக ஒரு 3 நிமிடம் ஆடுகிறார்கள். நல்லா பழகி இருக்கிறார்கள், நல்லா பாடுகிறார்கள். இப்படி நிறைவான அம்சங்கள் எல்லாம் கொண்ட ஒரு முழுமையான ஆளும வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு சூழலை அங்கே நான் பார்க்க முடிந்தது. அப்படியான ஒரு சூழலிலே எங்களுடைய பகுதிகளிலே இந்த முன்பள்ளிகள் இல்லாமல் இருக்கிறது என்ற கவலை எனக்கு இந்த முன்பள்ளியை விட்டு வெளியில ஓய்வு பெற்று போன பிறகுதான் ஏற்பட்டது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் நான் என்னுடைய 2வது பணிநிலைக்கு தேசிய கல்விக்கு போறதாலே அங்கே அதை பார்க்க முடிந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையை எங்களுடைய கிராமப்புறங்களிலே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்த வேளையிலே தான் இந்த ஹாப்பி கிட்ஸ் முன்பள்ளி அதற்கு ஒரு களத்தை இப்பொழுது அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த களம் உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கொடுத்து வைத்தது என்றுதான் என்னுடைய கருத்து. என்னடா இந்த பகுதியிலே இந்த இசைக்கருவிகளை பிள்ளைகளை இயக்குவதற்கு பல்வேறு உபகரணங்களை கையாண்டு தங்களுடைய ஆளுமை விருத்தியை மேற்கொள்வதற்கு தொடர்பாடல் திறனை விருத்தியாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த ஒரு நிறைவான வாய்ப்பை இங்கே நீங்கள் பெற்றிருக்கிறது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இந்த வசதிகளை நாங்கள் இந்த அச்சுவேலியிலே உருவாக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பலர் இந்த பிள்ளைகளை கொண்டு கிண்டு பிரைமரி கிட்டவும் பொஸ்கோக்கு கிட்டவும் போய் வாடகைக்கு வீடு எடுத்துட்டு அங்க உள்ள கிராம சேவையாளரை பிடித்து ஒரு நிரந்தர பதிவும் போட்டுட்டு செருக்கு தெரியும் 1ஆம் ஆண்டு அனுமதிக்கு வந்து சண்டைக்கு நிற்பிய. எங்களுக்கு தெரியும் தானே பூர்வீக மங்கத்தியாக்கள் என்ன கண்டா கொஞ்சம் அவருக்கு தெரியும், இவர் இப்ப எல்லாம் அவுட்டு விட்டுருவாரு. அப்ப அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பகுதியில இந்த வசதிகளை தோற்றுவிக்க வேண்டும். அப்படி தோற்றுவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை இப்பொழுது எங்களுடைய திருவாட்டி நளினி சிவகுமார் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இதை ஆரம்பித்த பொழுது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது, இதை பதிவு செய்யலாமா எங்களுடைய கட்டமைப்புகளே கொண்டு வரலாமா சொல்லி. அப்பொழுது எங்களுடைய கல்வி பணிப்பாளராக இப்படி ஒரு வேலையை தொடங்க போயிடும் என்ற ஒரு விடயம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய மதிப்புக்குரிய சந்திரராஜா சார் அதிலே கல்வி பணிப்பாளராக இருக்கிற அவருடைய ஓய்வு பெறுகிற காலம், அவருக்கு நான் இந்த விடயத்தை சொன்ன பொழுது சொன்னார், அடே யார் ஒரு ஆள் நல்லா யோசிக்கிறாள் இந்த நாட்டில் இருக்கிறாப்பான்னு சொன்னார். இதை சரியா பயன்படுத்திக் கொள். அதுவும் அச்சுவேலி கோப்பாய் பதிக்கிறாள் இருந்தால் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச உண்மையான அஸ்திரம். அதை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேணும், விட்டுறாது என்று சொன்னார். அப்பதான் அவற்றை சிந்தனை எப்படி இருந்திருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைகள் தாங்கள் வாழுகிற சூழல்ல அந்த வளங்களை பெற்று படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதை யாரால் உருவாக்க முன் வந்தால்
அவர்களை ஊக்குவித்து அவர்களை மேம்படுத்தி விட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. வீட்டுக்காரங்களை என்ன செய்வார்கள்? நான் ஒரு டாக்டர் அவரோட மட்டும் அவை என்ன இருக்கின்ற அவைக்கு அங்கால விஷயம் தெரியாது. அவ்வாறு அவருடைய அந்த ஆலோசனையை கேட்டுதான் நான் பிறகு கலை பிரிவுக்கு மாறினேன். விஞ்ஞான பிரிவில் இருந்தால் சில வேளை என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த எனக்கு சந்தர்ப்பம் இராது. நாங்கள் பாடசாலையில இருந்தால் தேசிய ரீதியான நாடக போட்டிக்கு செல்லுவோம், இசை நாடக போட்டிக்கு செல்லுவோம். ஹரிச்சந்திர மாயனகாண்டம் கொண்டு சென்றோம். நான் தான் அதிலே ஹரிச்சந்திரன் பாத்திரம். திரும்ப நான் பல்கலைக்கழகம் சென்ற பொழுது ஜப்பானுக்கு செல்வதற்காக நாங்கள் இசை நாடகம் பழகினோம். அதிலே காத்தவராயன் கூத்திலே என்னுடைய பாத்திரம் முத்துமாரியம்மன். பயிற்சி பெற்று நாங்கள் ஜப்பான் அரசாங்கத்தில் அழைப்பை ஏற்று செல்வதற்கு தயார்படுத்தப்பட்ட பொழுது வடக்கு மாகாண மாணவருடைய அந்த விசா அனுமதி இடைநிறுத்தப்பட்டது. அப்ப ஜப்பானிய அரசாங்கம் எங்களை அழைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்தாச்சு. ஆனால் நாங்கள் போக முடியாம போனது ஏனென்றால் துரதிர்ஷ்டம் நாங்கள் அப்பொழுதும் தமிழர்களாக இருந்தோம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த குழந்தை பருவத்திலே இந்த பிள்ளைகளுடைய திறன்களை நீங்கள் இனம் காணலாம். பெற்றாரும் இனம் காணலாம், பிள்ளைகளும் இனம் காணலாம். கிட்டத்தட்ட இந்த மூளையினுடைய 90% வளர்ச்சி என்பது இந்த 5 வயசுக்குள்ளே ஏற்பட்டுடும். அதுக்குள்ள இந்த பிள்ளைக்கு என்ன திறன் கூட இருக்கும் என்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை நீங்கள் சரியாக இனங்காணவியலாக இருந்தால் அந்த பிள்ளையை அதுக்கேற்ற விதமா நீங்கள் வளர்த்து கொண்டு போகலாம். இந்த பிள்ளைகள் இங்கே ஓகன் பழகுகிறார்கள், அல்ல இங்கே செஸ் பழகுகிறார்கள் குழந்தைகள். அவை முழுசா பழகையில அதோட அடிப்படைகளை ஏதோ பழகுகிறார்கள். அந்த பிள்ளை அந்த துறைகளால வளர்ந்து மேலே மேலே போறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் பாடசாலைகளிலே உருவாக்கி கொடுக்க வேண்டும். சில பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய பிள்ளையா இருக்கும். வட மாவட்டத்திலே பல பாடசாலைகளில் பிள்ளை போய் சேர்ந்தால் அங்க டான்ஸ் செட்டுக்கு டீச்சரே இருக்க மாட்டாங்க. சில பிள்ளை சித்திரம் நல்லா இருக்கிறோம், சித்திரத்துக்கு வாத்தியாரே இருக்க மாட்டாங்க. அப்ப பிள்ளைக்கு குரலும் வராது உரலும் வராது, ஒரு சங்கீத டீச்சர் தான் இருக்கும். எல்லாம் போய் சங்கீதம் தான் படிக்கும். அது பிராக்டிக்கல் பாடம் எடுத்து போய் பிள்ளையினுடைய கல்வி எங்களுடைய தவறால நிறுத்தப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த 90% மூல வளர்ச்சி காலம் இந்த முன்பள்ளி பருவம். அதுக்கு பிறகு நாங்க 1ஆம் ஆண்டுல இருந்து இந்த 7 வரைக்கும் ஒரு 10% தான் எங்கள்ட்ட கிடக்கு. இந்த 10% விருத்திக்காக நாங்கள் எத்தனை கலத்திட்டம் எல்லாம் எழுதி, எத்தனை வட்டம் எல்லாம் பெற்று, எத்தனை பள்ளிக்கூடம் எல்லாம் நடத்துறோம். ஆனா இந்த 90% வளர்ச்சியை பற்றி நாங்கள் பலரும் சிந்திப்பதில்லை, இந்த நாடும் சிந்திப்பதில்லை, அரசாங்கம் சிந்திப்பதில்லை. இதன் விளைவைத்தான் இப்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த 90% வளர்ச்சி காலகட்டம் பற்றி ஒரு முறையாக சிந்தித்த ஒரு அதிபர் திருமதி நளினி சிவகுமார் இந்த இடத்துல இருக்கிறார். இதைத்தான் என்னுடைய அப்போதைய கல்வி பணிப்பாளர் சந்திரராசர் எனக்கு ஒரு 10 நிமிஷமா விளங்கப்படுத்தினார். நீ முன்பள்ளி டிரெக்டரா இருந்து உனக்கு முந்த சிந்தனை வேற இல்ல. நீ ஏதோ போவாய், உனக்கு ஒரு கொஞ்சம் கோஆர்டினேட்டர், கொஞ்சம் சீனியர் டீச்சர்ஸ், அவர் விளையாட்டு போட்டி வைப்பினா, ஒரு கண்காட்சி வைப்பினா அதோட முடிஞ்சிடும். அது ஒரு பக்கம் தான் பிள்ளைக்கு ஒரு சைட் வளர்ந்து கொண்டு இருக்குது. எல்லா ஆளுமையும் விருத்தியாகக்கூடிய உபகரணங்களை கொண்டு பிள்ளைய வளர்க்கறதுக்கான சூழலை எங்களால வேண்டி கொடுக்க இயலாது. அதை வேண்டி செய்து பெற்றாரை அணைச்சு வலுப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும் என்றால் அதுக்கு பின்னுக்கு இருந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதான் அப்ப எங்கட வேலை என்று சொன்னார். அப்ப நாங்கள் அதை தொடக்கி பார்த்தோம். இங்கே பல மாற்றங்கள் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நான் இப்ப ஒரு 2 வாரங்களுக்கு முன்னரும் அங்கே வந்திருந்தேன். இந்த நீருடன் விளையாட்டு அற்புதமாக செய்தார். எங்கட பிள்ளைகளுக்கு தண்ணியை கண்டா பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் பிள்ளைகளுக்கு 5-6 மாதத்தில் ஏற்பட்டது. நீங்க பிள்ளைகளை இந்த சின்ன குளிக்கிற வேசனுக்குள்ள வச்சு குளிப்பாட்டுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த பிள்ளை தண்ணி இல்லைன்னா ஆர்வமா தட்டுதட்டு பாருங்க. அந்த பிள்ளை எப்படி விருத்தியாகும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீர்கள். சில வேளை பிள்ளை இறுக்கி தண்ணி அடிச்சு தண்ணி உங்களுக்கு பிறந்தா கையில சடான அடியும் போடுது. நான் விளைகின்ற புதுசானிக்கிற உடுப்பு நீ தண்ணி அடிச்சு எல்லாம் குழாய் போட்டியும். அதே பிள்ளைக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலே இந்த முன்பள்ளி உண்மையா சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே
இந்த சூழல்ல இந்த ஒரு மைதானம், அந்த பாடசாலையினுடைய மத்திய கல்லூரியுடைய ஒரு மைதானம், அது கொஞ்சம் இடைவெளி தூரமா இருந்தாலும் கூட இந்த இடத்திலே அதை கொண்டு வந்து பிள்ளைகளை இப்படி ஒரு சூழலுக்கு பழக்கப்படுத்துவது கூட ஒரு சிறந்த விடயம் தான். அது இன்று இந்த இடத்திலே இப்படியான குழந்தைகள் மத்தியிலே நாங்கள் இந்த காலகட்டத்திலே விருத்தியாக்க வேண்டிய அந்த பல்வேறு எண்ண அலைகளிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த முன்பள்ளி இப்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் பல வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இது உங்களுடைய பிரதேசத்தில் கிடைத்த ஒரு முன்மாதிரியான செயல்பாடு. இதை வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய பாரிய ஒரு பொறுப்பு. இதை நடத்துகிற டைரக்டர் பேராணையில தான் அவன் இருக்கிறான். அப்ப அங்க நல்ல குளிரான அடைஞ்சு சந்தோஷமா இருக்கலாம். இந்த அச்சிவேலி கிராமத்து பிள்ளைகளுக்கும் இந்த வளங்கள் கிட்ட வேணும் என்பதிலே ரொம்ப கவனமா இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவோ செலவினங்களை, நிதிகளை தேவையில்லாம செலவழிக்கிறோம். பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவை செலவழிக்கிறீங்க? எத்தனை வீதம்? நீங்க பெற்ற பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக உண்மையான விருப்பத்தோடு எவ்வளவு வீதத்தை செலவிடுகிறீர்கள்? நான் அந்த சிங்கள பிரதேசத்தில் அதுதான் பெற்றாரிடம் கேட்டோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், தாங்கள் ஒரு அட்டவணை மாதிரி வச்சிருக்கணுமாம், இந்த மாதம் தன்னுடைய இந்த முன்பள்ளிக்கு போற பிள்ளைக்கு தான் எவ்வளவு ஒதுக்கி என்ன செய்து கொடுக்கணும், டீச்சர் என்ன கேட்கிறாவோ அதைத்தான் வடிவா செய்து கொடுக்கணும் என்று யோசிக்கிற ஒரு நிலைமை அங்க இருக்கிறது. இங்கேயும் அந்த நிலைமை ஓரளவுக்கு அச்சிவேலி கிராமம் இப்பொழுது பெற்றிருக்கிறார் என்னுடைய கருத்து. உண்மையில எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இதை நீங்கள் இன்னும் 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 விருத்தியாக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய ஆற்றலை வெளியில கொண்டு வாருங்கள். அரியாலையிலிருந்து சுப்பசிங்கர் போன வழியா தான் தெரியும், அரியாலையில நல்லா பாட்டு பாடுற பிள்ளைகள் இருக்கணும். இந்த கிளிநொச்சி கல்மடு குல திறப்பு விழாவிலே என்ன கல்மடு பிள்ளையாரை பற்றி ஒரு சாவச்சேரி பிள்ளை பாடின பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும், பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு போகுது. நாங்க வாய்ப்பை கொடுக்க இல்லையா ஒன்றுமே வெளிவராது. அங்க சுப்பசிங்கர் ஒரு கட்டமைப்பு இந்தியாவில இருந்ததாலே அரியாலையில் ஒரு கில்மிசாவை இன்னைக்கு இந்தியா முழுக்க இலங்கை முழுக்க தெரியும். அதை விட ஆற்றலான கில்மிசாக்கள் எல்லாம் அச்சுவேலியில் இருக்கிறார்கள். நாங்க வாய்ப்பை கொடுக்கல. எனக்கு தெரியும், நான் மாஞ்சனா கோயில டீச்சரா இருந்த காலத்துல இந்த யாழ் மாவட்ட போட்டி, இது வலயம் 2, நாங்கள் எல்லாரும் கந்தசாமிசர் கல்வி பணிப்பாட காலத்துல அச்சுவேல இருந்து இசக்குழு வருமா இருந்தால், சங்கீதானி வருமா இருந்தா பண்ணிடுவார்கள். அவ்வளவு ஆற்றலோட வருவார்கள். ஒரு பயம் இருக்கும். எங்கட பள்ளிக்கூடத்துல பிறவழியங்கள் கணக்கு இருந்தாங்க. மோத கடைசியா இவையோட வரைக்கும் எங்கட டீச்சராக மொழி எல்லாம் உருளும். அவ்வளவு ஆற்றல் இருந்தது. அதே ஆற்றல் இப்பவும் இருக்குது. ஆனா இப்ப அச்சுவேல் பிள்ளைகள் வரையணும் சொன்னா யாழ்ப்பாணத்துல யாரும் பயப்படுறீங்க. என்ன ராஜா, அந்த பயம் போயிட்டு பிள்ளைகள திறமையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்க விட்டு 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 அந்த ஒரு இப்ப அந்த அச்சம் இல்லை. சில இடங்கள்ல பயம் இருக்கும். சில இந்த பாடசாலையோட மோத போறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதுபோல இந்த குழந்தைகள் நிச்சயமா வளர்ந்து மேலும் அந்த பயத்தை உருவாக்குவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா இங்க ஒரு நல்ல வேலை நடக்கிறது. எல்லாம் வயசு குறைஞ்ச இளம் ஆசிரியர்கள், உங்களுக்கு நல்ல ஒரு இணைப்பாளர் இருக்கிறான், அற்புதமான பிள்ளை. அவ அடிக்கடி பாப்பா. ஓய்வு பெற்றாலும் எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள், அதிகமான ஆசிரியர்கள், நிர்வாகிகள் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள், பல அதிபர்கள் தொடர்பில் இருக்கிறார். சொல்லுவார்கள் நிலைமைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. எங்களுடைய தமிழ் குழந்தைகள் இந்த இலங்கை தீவில் உள்ள பெரும்பான்மையான குழந்தைகளை விட எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு சமதானவர்கள் அல்ல, அதை விட உயர்ந்தவர்கள் என்பதை மேலும் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு ஒரு ஸ்போர்ட், இந்த விளையாட்டுக்கு ஒரு அடிப்படை சுவையான ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு முடிக்கிறேன். நாங்கள் உயர்தரவு படிக்கிற காலத்திலே தேசிய விளையாட்டு விழா ராயல் கல்லூரியில நடைபெறும். கடைசி அங்கதான் போறது நேஷனல். அப்பொழுது எங்களோடு வந்த குழுக்களிலே அஞ்சல் ஓட்ட குழு ஒன்றும் வந்திருந்தது. அந்த அஞ்சல் ஓட்ட குழுவிலே ஒரே ஒரு ஆள், அவர் கரவட்டியை சேர்ந்தவர், அவருடைய பெயர் கவராஜா. அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் ஒன்றுமே காலில் பைப்ஸ் ஒன்றுமே போட மாட்டார், வெறும் காலோடு தான் வருவார். இவர் ஓட போராடும் ரோயல் காலேஜ்ல இவரோட மோத போற அத்தனை பிள்ளைகளையும் சிங்கள பிள்ளைகள், இந்த ஒரே ஒரு தமிழ் பிள்ளை தான். அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா உளவியல் ரீதியா எங்கிற பிள்ளைகளை மிரட்டினார்கள். 5-10 வருஷத்துக்கு முதல் வந்து காலில் இந்த பைப்ஸ் எல்லாம் போட்டு அவங்க பாஞ்சு இஞ்ச வாழ்ந்து செய்ய இவர் அங்க நின்று ஓடி எங்களுக்கு வந்துட்டார். போட்டி ஸ்டார்ட் பண்ணல தவறாய வகைகளுக்கு பின்னுக்கு வந்து நிக்குது. இந்த அவங்க பாருங்க அப்படி எல்லாம் செய்யறாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க, எங்களால முடியாது. அப்ப எங்களை அழைத்து சென்ற யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு
எனக்கு அவருடைய பேர் ஞாபகம் இல்லை, உடற்கல்விக்கு பொறுப்பாக இருந்தவர் அருணகிரி ராஜா சார். அப்ப அவரோட உதவியா வந்தவர், அவர்கிட்ட உதவியான அவர் ஒரு ஆசிரியர், அவருக்கு பொறுப்பாக வந்தவர். அவர் கூப்பிட்டு சொன்னார், தம்பி ஒன்றுக்கும் பயப்படாத, நான் அங்க கதைச்சு உன்னை அந்த கடைசி ட்ராக்ல விடுறேன், வெளியில நில். அப்ப இவங்க கலைச்சு அடிக்க மாட்டாலும் கதியாக உடைச்சு அப்புறம் அங்க கதைச்சு அவன் கடைசி ட்ராக்கு போறேன்னா யாரும் விடைஞ்சல் இல்லை. அவரைய பிடிச்சு கொண்டே அங்க விட்டாச்சு. அவன் அங்க நின்று கொண்டு இவ்வளவு திரும்பி பாக்குறான், யார் அடிக்க போறாங்க. எங்களுக்கு சொன்னார், மற்ற எல்லாருக்கு நீங்கள் வடிவா சைட்ல போயிருந்து சொல்ல வேண்டிய வரி அடே விட்டு கலைக்கிறாங்களோ அடிக்க போறாங்க கதியா ஓடுறது. மிக்க வித்தியாசத்தில் அவன் முதலாம் இடம் பெற்றான். அப்படியே ஓடி வந்து எங்களுக்கே திருப்பி ஓடி வந்துட்டான். அந்த ஜட்ஜஸ் வராங்க, அந்த ஃபர்ஸ்டா வந்தவரை வர சொல்லுங்க, நொதோன் ப்ரொவின்ஸ்ல வந்தவர் அங்க போய் ஆக்களோட ஆளா இருக்கிறாரு. அப்ப உண்மையில அந்த வசதி இல்லாத எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய திறமை இருந்தது. அதை அன்று எங்களுக்கு அந்த பரிசளிப்பு நிகழ்வை செய்தவர் அப்பொழுது கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் வீரவன்னி மல்லிமாராஜி. அவருடைய பேர் தெரியும் என்னன்னா, நாங்கள் அவரை வரவேற்று மாலை போட போறதுல நான் முறாங்க, அதான் அவருடைய பேர் ஞாபகம். அவர் பேசும் பொழுது ஒரே ஒரு உதாரணம் சொன்னார். உண்மையா ஆற்றலும் திறமைகளும் கிராமத்திலே தான் முடங்கி இருக்கும். நகரக்காரன் தன்னுடைய திறமையை உச்சமா வெளிப்படுத்துவான், கிராமத்தவன் ஒரு பகுதியை தான் வெளிப்படுத்துவான். அவருடைய பேச்சதுதான் அவனுக்கு உச்சமா வெளிப்படுத்தக்கூடிய வளங்களையும் வசதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போமாக இருந்தால் அவனை யாருமே வெல்ல முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம் வடக்கு மாநிலத்துக்கு வந்த தவராஜான்னு பேசினேன். இதுதான் எங்களோட வரலாறு. அதுதான் நான் இந்த அச்சிவேரி கிராமத்திலே சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளை பிள்ளைகளுக்காக அர்ப்பணிப்போடு இயங்குங்கள். இந்த குழந்தைகள் நிச்சயமா வளர்ந்து பெரியவர்களா இந்த தேசத்தில மிளிர்வார்கள். அவர் நல்ல ஆற்றலுக்கு மிகவும் சின்னவர்கள். அந்த வசதி வாய்ப்புகளை நீங்கள் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மூலம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளை கொண்டு தூர இடங்களுக்கு ஓடாமல் இந்த வளங்களை மேலும் பெருக்கி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மழலை கல்வி சூழலை நீங்கள் தோற்றிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு மீண்டும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தலைமைக்கும் இந்த நிர்வாக கட்டமைப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விஜயதசமியை முன்னிட்டு இடம்பெற போட்டிகள் மொண்டசூரியினாலே நடத்தப்பட இருக்கிறதாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. கட்டுரை, கோலம்போடுதல், பேச்சு, தோரணம், மாலை கட்டுதல் போன்ற பல போட்டிகள் விஜயதசமியை முன்னிட்டு உங்களுக்கு புல்லாங்குழல், கிட்டார் இவையும் இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே மொண்டசரியிலே இணைந்து இந்த போட்டிகளில் பங்கு ஒன்று ரெண்டு மூன்று இப்படி சேமா கட்டிக்க அடுத்தோம் சொல்லி தெரியுமா இங்க 1 2 3 4 சொல்லி தெரியும். அந்த சாப்பிட ஓட சொல்லுங்க. ஓட் போடுங்க. நீங்க எனக்கு உதவி செய்வேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். தேர்தல் காலம் இங்கே வாக்குகளை பெறுவதற்காக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு போடுங்கள் என்கின்ற தொழிலை இங்கே சிறார் ஒருவர் சொல்லி சென்றிருக்கின்றார். நன்றி சென்ற இந்த ஊர் முழுக்க காப்பாற்றுவோம். அப்ப நீங்க யார் ஊரை காப்பாற்ற போறீங்க சொல்லுங்க. ஸ்பைடர்மேன் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. செய்து காட்டுவோம். சரி காட்டுங்க. வந்திருக்கின்றீர்கள் டாக்டராக. டாக்டராக. நல்லா காயுதா? காய்ச்சல் நல்லா காயுதா? சரி. தண்ணீர் எனது ஒரே ஒரு நோக்கம், எனது கிராமம் இது. நான் ஆரம்பத்தில் இங்கதான் கல்வி கற்றேன். நான் இங்கே கல்வி கற்றுட்டு வேம்படியிலும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியிலும் படித்தேன். ஆனாலும் நான் இந்த என்னுடைய படிப்பின் தராதரம் இவற்றை உணர்ந்தது நான் யுஎஸ் போனப்புறதான். என்னன்னு சொன்னா நான் படித்தது போராடண்ட இதே நான் உணர்ந்தேன். என்னன்னு சொன்னா வெளியுலகம் எங்களுக்கு தெரிய வரும். அந்த வெளியுலகம் இருந்தால்தான் எஜுகேஷன் மட்டும் எங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு. ஜெஃப்னா கிராஜுவேட் ஜெஃப்னால உள்ளவருக்கு எல்லோருக்கும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு. ஆனா அதை தாண்டி எங்களுக்கு நாலேஜ் என்பது இல்லை. அதாவது ஸ்போர்ட்ஸோ ஏனைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ ஃபைன் ஆர்ட்ஸோ எதுவும் எங்களுக்கு இருப்பதில்லை. அதை உணர்ந்தது நான் யுஎஸ் போன பிறகுதான். நான் அங்க டைம் பாசிங்குக்காகத்தான் இந்த
diploma, early childhood education, 2 years செய்தேன். After coming back here, நான் திருப்பவும் என்னுடைய அந்த இங்கே ஒரு தோட்ஸ் இருக்குது. இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் என்பது ஒரு தடவை கன்சிடர் பண்ணாத ஒரு விஷயம். அதாலதான் அந்த டீச்சர்ஸுக்கு பென்ஷன் சிஸ்டம் இல்லை, சேலரி இல்லை, சில வெரி லோ சேலரி. ஆனா சரியா கஷ்டப்படுகிறார்கள் இந்த புள்ளிகளோட. நான் ஒரு 2 days ஐ ஸ்பெண்ட் ஜஸ்ட் 2 days with them. சரியான கஷ்டம். 32 பிள்ளைகள் வந்திருந்தார்கள் ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸுக்கு. அம்மா அவர்கள் செய்த குளப்படி என்று சொன்ன ஒரு ஆளை இருத்தி விட மற்றால் ஓடிடும். அப்படி குளப்படி செய்தார்கள். அவர்களோட மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களை அன்பாக அரவணைத்து அப்படி கல்வி கற்பிப்பது மிகவும் கடினமான வேலை. நான் ஒரு நாள் படித்ததிலிருந்து இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனுக்கு நான் போனது கிடையாது. A லெவலுக்கு மட்டும்தான் படிப்பிச்சிருக்கிறேன். இந்த ஃபீல்டு நான் யுஎஸ்ல முடித்த பிறகு நீங்க வந்து கூட நான் இந்த ஃபீல்டுக்கு போகல. ஹை ஸ்கூல் டீச்சிங்க்கு தான் நான் போனேன். ஆனா நான் திரும்ப கட்டாருக்கு போயிருந்த டைம் நான் இதை செய்தேன். அங்க நான் ஸ்பெஷல் எஜுகேஷனும் செய்தேன். அதுலேயே பிறகு ஐ ரியலைஸ் தட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் அ மாண்டசரி இன் ஜஃப்னா. ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் இன் கேண்டி ஆல்சோ. ஆனா அங்கே எனக்கு இப்படியான சேலஞ்சஸ் இல்லை. பேரண்ட்ஸ் ஆர் வெரி கோஆபரேட்டிவ். அங்க பேரண்ட்ஸ் நாங்கள் சொன்ன விஷயத்தையெல்லாம் செய்வார்கள். பங்க்சுவாலிட்டி, பிள்ளைகள் ஒன் டைமுக்கு வருவார்கள். இங்க பிள்ளைகள் நாங்கள் பார்த்த டீச்சர்ஸ் வந்து 9-9:30க்கும் பிள்ளைகள் வரும். ஏன்னு சொன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ராமன். அப்போ பிள்ளைகள் தே ஆர் மிஸ்ஸிங் சோ மச். இப்ப நாங்கள் காலையில வந்தா மார்னிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது மெடிடேஷன் கொடுப்போம், சர்க்கிள் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். அதுகளை எல்லாம் பிள்ளைகள் மிஸ் பண்றாங்க. அப்ப நாங்க காலையில வந்தா பிள்ளைகளோட டயலாக் கொடுப்போம். இப்ப அவர்களோட கதைப்போம். அவர்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நாங்கள் கூட்டுறோம். ஆனா அது இப்ப இங்க நாங்க எங்களால செய்ய முடியாம இருக்கிறோம். இப்ப பிள்ளைகள் கட்டாயம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது மென்டலி அவர்களுக்கு சரியான பிரச்சனை இருக்கு. இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முந்தி நாங்கள் அறியாத பிரச்சனைகள், ஓட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், ADHD, ADD, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. நான் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் செய்தேன். ஏன்னு சொன்னா நான் இந்த ஃபீல்டுல வாரதுக்காக. அப்ப ஒரு ஓட்டிசம் பிள்ளைக்கு எப்படி ட்ரீட் பண்றது, எப்படி அசஸ் பண்றது என்பது எல்லாத்தையும் நாங்கள் எமது இடத்துல செய்யறோம். ஏன் அவர்களுக்கு இந்த கூட அஃபெக்டட் ஆகுதுன்னு சொன்னா ஸ்பீச் எல்லாம் இல்லாம போகும். கூடுதலாக டெக்னாலஜி. இப்ப நாங்க கூடுதலாக அம்மா மாதிரி என்ன செய்யறோம்னு சொன்னா போனை கொடுத்துட்டு சாப்பாடை ஃபீட் பண்ணுறாரு. நிறைய கம்ப்ளைண்ட்கள் வருது. என்னுடைய பிள்ளை 12 மிட் நைட் ஏர்லி மார்னிங் 12 மட்டும் பிள்ளை நித்திரைக்கு போகுது. இல்லைன்னு சொன்னா போன் வேணுமா. அப்ப இந்த போனை கொடுக்குற அம்மாமார் அதிண்ட சைட் எஃபெக்ட்ஸை யோசிக்கிறேன். அந்த போனை பாவிக்கிறதால ஸ்பீச் இல்லாம போகும். நாங்கள் பிள்ளைகளை கம்யூனிகேட் பண்றதுக்கு நாங்கள் தூண்டோம். இவ்வாறான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் ஏர்லியா பெட்டுக்கு போவார்கள். அவர் நல்லா பிசிக்கலா களைச்சு போடுவாங்க. அப்ப ஒரே ஒரு எக்ஸசைஸ், பிள்ளைய ஏர்லியா பெட்டுக்கு அனுப்புற எக்ஸசைஸ், பிசிக்கலா அவர்களை நீங்கள் விளையாட அனுமதிக்க வேணும். இப்பவே காலையிலேயே பிள்ளைகளுக்கு டியூஷன் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறாங்க. இப்ப இதால பிள்ளைகள் ஒரே இடத்துல இருந்து கொண்டு மூவ்மெண்ட் இல்லை. இப்ப அவர்களுக்கு ஃபைன் மோட்டோ ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்ல, க்ரோஸ் மோட்டோ ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்ல. அது அவர்கள் மூவ் பண்ண மாட்டார்கள். ஏர்லி ஸ்டேஜ்லயே அவர்களுக்கு நிறைய டிசீஸ், நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வருது. அப்ப இவற்றை நாங்கள் தவிர்க்க வேணும் சொன்னா இவ்வாறான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை அவர்களுக்கு நாங்க கொடுக்க வேணும். இதற்காகத்தான் நான் எவ்வளவு சேலஞ்சை எதிர்கொண்டு எமது பிரதேசத்தில் இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதோட சேர்த்து ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியும் என்னால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் செஸ், வயலின், கீபோர்ட் கணக்க நிறைய விஷயங்கள் உருவாக்கி இருக்கிறேன். அண்டே சார் சொன்னார் ஃப்ளூட் ஒரு ஆள் இருக்கிறார், அவரை கொண்டரும்போது ஃப்ளூட் இந்த விஜயதசமியோட ஃப்ளூட் கிட்டார் எல்லாம் கொண்டர இருக்கிறேன். அதை விட இன்னொரு விஷயம், நாங்கள் போன லாஸ்ட் மந்த் செய்த சம்மர் கேம்பை பார்த்துட்டு என்னோட சிஸ்டர் பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பூலில விளையாடின ஒரு பூல் கட்டண்டு இப்ப பூல் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். நேற்று என்ஜினியர் வந்து இடமெல்லாம் லொகேஷன் எல்லாம் பார்த்து கொண்டு போயிருக்கிறார். அப்ப மிக விரைவில் அதையும் நான் செய்வேன். ஏன்னா ஏதோ ஒரு உந்து சக்தி, ஏதோ ஒரு ஆசையில நான் இதை செய்கிறேன். எந்தவித வேற நோக்கம் இல்லை. எமது பிள்ளைகள் பலனடைய வேண்டும், அதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு.
ஒரு கல்லில நாடு இருக்கிற விஷயமாத்தான் இப்போது நடக்கின்றது. போ இனிவரும் காலங்கள்ல இதற்கான சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். இப்போ இந்த பலனை உணர்ந்து செய்கின்ற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை விட கவர்மெண்ட் அதாவது இப்ப மது அழைப்பேற்று இஸ் a very humble person and kind and humble person. I didn't expect big person. அவரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வார் என நான் எதிர்பார்க்கிறேன். இனிவரும் காலங்கள்ல என்ன நிறைய விடயங்களை மது பிள்ளைகளுக்காக உருவாக்க இருக்கின்றோம். அதற்கு அனைவரது ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றேன். இந்த விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்து இதுவரை நேரமும் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஸ்பெஷலி மது டிவிஷனல் செக்ரட்டரியன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. அவர் நமக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதாக தனது கடமையை விட்டு மீண்டும் எங்களுக்கு வந்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். நன்றி. முன்பள்ளி விருத்தி தொடர்பான ஒரு கற்கை செய்திருக்கின்றார். அமெரிக்கா என்பது உலகத்திலே முதலாவது ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற வாய்ப்புள்ளே முதலாம் தர அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்ற இருக்கின்ற நாட்டினுடைய கல்வி முறையை கற்கின்று இங்கே வருகின்ற போது உண்மையிலே எங்களுடைய பிள்ளைகளிலும் அந்த முன்பிள்ளை பருவம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு சரியான நெறிமுறையின் கீழ் வளரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அவை இந்த பிள்ளைகள் அந்த நெறிமுறையின் கீழே வளர்கின்ற பொழுது பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரக்கூடிய எல்லாமே நிச்சயமாக உருவாகும். சிறுவர்களை பொறுத்தவரையிலே தற்பொழுது எங்களுடைய முன்பள்ளி கொள்கைகள் இருந்தாலும் பல பிள்ளைகள் முதலாம் வகுப்பு போன அப்புறம் தான் எழுத வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் எங்கட பிள்ளைகள் எல்லாம் முதலாம் வகுப்பு போக முதலே வாசித்து கதை சொல்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வளர்த்து விடுகின்றோம். அது எவ்வளவு தூரம் அது பொருத்தமாக இருக்கின்றது, எவ்வளவு தூரம் பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது என்பபடியும் எனக்கு அதில் சொல்ல நினைக்கிறேன். முன்பள்ளி பணிப்பாளர் அவர்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அந்த பிள்ளைகள் அந்த முன்பள்ளி காலங்களிலே பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியமானது. குறிப்பாக அந்த அவர்களுடைய மூளை விருத்தி அடைகின்ற காலப்பகுதி இந்த 5 வயது காலப்பகுதியாக இருக்கின்ற நிலைமையிலே அந்த காலப்பகுதி ஒரு நல்ல விருத்தியாக அவர்களை செய்து அனுப்ப வேண்டியது எங்களுடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு காலத்தின் கடமையாக செய்ய வேண்டும். உண்மையிலே கல்வியை பொறுத்தவரையிலே வெறும் கல்வி மாத்திரம் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு பொழுதும் உதவ மாட்டாது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பல்வேறு துறைகளிலும் நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவைப்பாடு முக்கியமாக இருக்கின்றது. இன்றைக்கு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் தவறான முடிவெடுக்கின்றார்கள், பிழையான வழிக்கு செல்கின்றார்கள். கல்வியிலே உயர்ந்த நிலைமை இருந்தாலும் ஒரு சின்ன விடயத்தை கூட கையாள முடியவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே எங்களுடைய சமூகம் வளர்ந்து கொண்டிருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். ஒரு ஆளுமை மிக்கவனாக ஒருவனை வளர்க்கக்கூடிய நிலைமை இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளை இந்த சமூகத்திலே தப்பி பிழைத்து வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. முன்னைய காலங்களிலே அந்த நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது பெற்றோர் வெறுமனே இந்த பாடசாலை கல்விதான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே பல சவால்களை நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அதிலே தான் இன்றைய சமூகத்தின் இளைஞர் கூட்டம் வழிதவறி செல்வது கூட காரணமாக இருக்கலாம். இதுக்கு சமாந்தரமாக இந்த இசைக்கருவிகளுடைய பயிற்சி அது சார்ந்த இந்த சேஸ் எல்லாம் தொடங்குகின்றன. உண்மையிலே அது ஒரு முழுமையான விருத்தியை நிச்சயமாக கொண்டு வரும். மற்றது பிள்ளைகளும் தங்களுக்கு விருப்பமான துறையிலே சிறு வயதிலே போகின்ற பொழுது அதிலே வளரக்கூடிய அளவும் உயர்வாக இருக்கும். அப்போ இது ஒரு முழுமையான கல்வியை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அவை இந்த பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். பின்னேரம் போனால் இரவு பிள்ளை கட்டாயம் அந்த 8 மணி 10 மணித்தியால் நித்திர கொள்ள வேண்டும், அதை கொள்ள விட வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த ஏற்பாடு இல்லை. அங்கேயும் போனால் படியன்றது, பிள்ளைய விளையாட விடுற இல்லை, சேர்க்க விடுற இல்லை. பட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த பெற்றோர்கள் எல்லாம் இந்த ஃபோனை கொடுத்து பிள்ளைகளை பழுதாக்குகின்றார்கள் என்று. உண்மையிலே எங்களுடைய உச்சரிப்பு போய்விட்டது. தமிழ் யாழ்ப்பாண தமிழ் உச்சரிப்பு இல்லை, பிள்ளை கதைக்கிறது இந்திய தமிழ் உச்சரிப்பெல்லாம் கதைக்குது. அந்த பாசைகள் எல்லாம் புதுசாக இருக்குது. அந்த ஃபோனில் பார்த்து அதை பார்த்து கதைக்கிற மொழிநடை அந்த ஏற்பாடுகள் கூட எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் கலாச்சாரத்தின் அந்த உரையாடல்களை கூட
இல்லாமல் போகும் நிலைமை கூட உருவாக்குகின்றது. எனக்கும் வீட்டை 8 வயசு 14 வயசுல இருக்கணும். ஆனால் அவங்களோட மொழியெல்லாம் நாங்கள் கதைக்கின்ற தமிழ் மொழி போல அறுத்து உச்சரிப்போடையும் இல்லை, அது ஆங்கிலம் கலந்ததாக இருக்கும். அதே போல இல்லாட்டி அந்த தென்னிந்திய மொழியிலே பேசுகின்ற தமிழாக கூட வந்து கொண்டிருக்கின்றது. அது அந்த நிலைமையிலே அந்த தற்பொழுது தொலைபேசி அல்லது இந்த தகவல் தொழில்நுட்பத்துடைய பிரயோகம் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது. தற்பொழுது இன்னொரு விஷயம் சொல்றாரு, இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இலங்கையில் தற்பொழுது மிக பேசு பொருளாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவா இயற்கை நுண்ணறிவா என்ற ஒரு போராட்டத்தின் மத்தியிலே தான் இப்போ போய்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்கே போராண்டாலும் பாதை தெரியாடி பிரச்சனை ஃபோனில் நேவிகேட்டரை போட்டுட்டு ஓன் பண்ணிட்டு போனால் கொண்டே அந்த விட்டை விடும். நாங்கள் யோசிக்க தேவையில்லை, எந்த பக்கம் நின்று எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் தேவையில்லை. அந்த சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை நாங்கள் நல்ல தேவைகளுக்கும் நல்ல விடயங்களுக்கும் பயன்படுகின்ற பொழுது நாங்கள் நல்ல முறையிலே இந்த ஆரோக்கியமான சமூகத்தை வளர்க்க முடியும். அந்த வகையிலே நினைக்கிற இன்றைக்கு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சில பேர் பரிசுகள் வென்றிருப்பார்கள். ஆனால் சில வேளை இந்த பிள்ளைகளும் கவலைப்பட மாட்டார்கள். இந்த பிள்ளை நான் வென்றென்று தோற்றினா, ஆனால் பெற்றோருக்கு சில வேளை கவலையாக இருக்கும். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பங்கு பெற்றவர்கள் அடிப்படையில் இந்த விளையாட்டுகள் நடைபெறுகின்றன. அவர் இந்த நிறுவனத்தை மேலும் சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டி அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை என்னை இந்த நிகழ்வை தலைத்த நோக்கி உண்மையிலே நன்றி விரும்புகிறேன். ஆரம்பத்திலிருந்தே இந்த நிகழ்வை எவ்வாறு செய்து முடிக்க போகிறோம் என்ற யோசத்துடனேயே ஆரம்பித்தார். ஏனென்றால் அவ்வாறு வெயில் அபூர்வமாக இருந்தது. உண்மையில் வெயிலை தணித்து அவர் இந்த நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து நிறைவு செய்திருக்கிறார். உண்மை பெற்றோராகி நீங்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். +50-meter race. First prize goes to R. Kesar. Second prize goes to N. Jasmina. Third place goes to S. Tanushka. Plus water filling. The first place goes to R. Rakshanila. Second place goes to S. Danusan. Third place goes to J. Abhinash. Thank you. Fourth place water filling. First place goes to R. Lakshmi. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.